இந்த மார்கழி மாதத்திலே நாம் திருப்பாவை அனுசந்திக்கும் பொழுது எம்பெருமானை அரங்கனை பள்ளி உணர்த்திய திருப்பள்ளி எழுச்சியையும் அனுசந்திப்பது நமது முறை. அதனால் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சியையும் அதன் பொருளையும் பார்த்துவிட்டு திருப்பாவைக்கு செல்லலாம். தமேம மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்கணீயம் பிராபோதகீம் யோகிருதசூக்திமாலாம் பக்தாங்கிரேணு பகவந்தமீடே மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் பண்டு தினர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்தவோர். இந்த விப்ரநாராயணன் எனப்படும் தொண்டர் அடிப்பொடியாழ்வார் அரங்கனை மட்டுமே பாடி அரங்கனே முழுமுதற் கடவுள், அரங்கனை பாடும் வாயால் வேறொரு குரங்கனை பாடேன் என்று வைராக்கியத்தோடு இருந்து அரங்கனுக்காகவே பூந்தோட்டம் நடத்தி பூந்தோட்டத்தில் உள்ள புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு சிறந்த வைணிகராய் வாழ்ந்தவர். இவர் எம்பெருமானை துயில் உணர்த்தும் பொருட்டு திருப்பள்ளி எழுச்சியை அருளினார். அந்த திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாசுரத்தை பார்க்கலாம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனையிருலகன்னது காலயம் பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களே தீட்டமும் விடியொரு முரசும் அதில் தலில் அலைகடல் போன் நுழதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இதில் தொண்டரடிப்பொடியாழ்வார் வண்டுநாளவை நெருங்கப்படிருந்த கழனிகள் சூழ்ந்த அழகிய திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெரிய பெருமாளை எழுப்புவதற்கு இதை பாடுகிறார். அரங்கராஜனே, சூரியனானவன் கிழக்கு திக்கில் உதித்துவிட்டான். இரவு பொழுதின் அடர்ந்த இருள் அகன்று காலை பொழுது புலர்ந்து விட்டது. சிறந்த மலர்களெல்லாம் மலர்ந்து விட்டன. தேவர்களும் அசுரர்களும் திரண்டு உன் திருக்கண்கள் நோக்கிய தெற்கு திசையில் கூடிவிட்டனர். ஆண் யானைகளும் பெண் யானைகளும் வாத்தியங்களும் சேர்ந்து ஒலிக்கிற போது அலைகளை உடைய கடலை ஒத்திருந்தது. எனவே பள்ளியில் இருக்கலாகாது, நீ விரைவில் எழுந்தருள்வாயாக என்று கூறுகிறார். குணதிசை கிழக்கே கன இருளகன்னது, கனமாயிருந்த இருட்டு போய்விட்டது. காலை பொழுதாகிவிட்டது. மாமலர் எல்லாம் மலர்ந்து விட்டது. வானவர்கள் எல்லோரும் கூடி உம்மை தொழுவதற்காக தேவரீருடைய திருக்கண்கள் பதிக்கும் தெற்கு திசையில் கூடிவிட்டனர். ஆகையினால் பள்ளி எழுந்தருள்வீர், எங்களுக்கு காட்சி கொடுக்க எழுந்தருள்வீர் என்று அமைகிறது. இனி திருப்பாவையை பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினொன்னேரிழையீர் நீராட போதுவீர் பொதுமினொன்னேரிழையீர் சேர்மல்கும் ஆய்ப்பாடி சேர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் சேர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பாவாய் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பாவாய். நாம் முன்னுரையில் பார்த்தோம். ஆண்டாள் மனது நிறைய ஆழ்வார் ஓதிய கிருஷ்ண பக்தியாய் ஒரு பாகவதர் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் சாதிக்கும் பொழுது யமுனை கரையில் கோபியர்கள் காத்தியாயனி விரதம் இருந்து பிரார்த்தித்து கண்ணனை பர்த்தாவாக கிடைக்கப் பெற்றார்கள் என்று கூற கேட்டு கண்ணனை அடையும் சிந்தையளாய் திடமனதாய் கண்ணனையும் கண்ணனின் திருக்கைங்கரியம் சித்தித்து அவனை கணவனாக கிடைக்கவும் தத் கைங்கரிய பிராப்தியால் எம்பெருமானை சரணடைந்து
நித்திய கைங்கரியம் செய்ய பரமபத பிராப்திக்காக மேற்கூறிய விரதத்தின் வேறொரு வடிவாக பாவை நோன்பு நூற்றாள் என்று. அப்படி தீர்மானித்த கோதை என்கிற ஆண்டாள் தன்னை ஒரு கோபியராகவும் தான் இருக்கும் திருவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் அங்கே எழுந்தருளியிருக்கும் வடபெருங்கோவிலுடையான் கோவிலை நந்தகோபன் மாளிகையாகவும் எம்பெருமானை கண்ணனாகவும் தன் தோழிமார்களை துணை கோபிமார்களாகவும் பாவித்து தான் மட்டும் சுவார்த்ததை இல்லாமல் ஊரிலுள்ள தன் வயதை ஒத்த சிறுமியர்கள் தான் பெறப்போகும் அந்தமில் பேரின்பம் தோழியரும் அடையட்டும் என்ற நற்சிந்தையுடன் அவர்களை நோன்பு நோற்க அழைக்கிறார். இப்படியாகத்தானே ஆண்டாள் முதல் 5 பாசரங்களினால் முன்னுரையும் 6 முதல் 15வது பாசுரம் வரை தோழியரை ஒன்று சேர்த்து குழாம் கூட்டியும் 16ஆம் பாசுரத்தில் நந்தகோபன் திருமாளிகையின் முன்பு சென்று வாயில் காப்போனிடம் அன்று கீதோபதேசத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் உதைத்த சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷேஷ்யாமி மாசுச்சகா என கூறும் உறுதிமொழியை ஞாபகப்படுத்தி நாங்கள் சிறுமிகள் கண்ணனை அடிபணிந்து கைங்கரிய பிராப்திக்காக வந்திருக்கிறோம், அதனால் கரவை திறக்குமாறு வேண்டி 17 முதல் 28 பாசுரங்களில் எம்பெருமான் பெருமைகளை பாடி 29ஆம் பாசுரத்தில் பூர்ண சரணாகதி செய்து இன்று மாத்திரமில்லை 7 பிறப்பு நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் உங்கள் அடிமையாகவே இருப்போம், உமக்கே கைங்கரியம் செய்வோம் என்ற திட சரணாகதியை விண்ணப்பித்து 30வது பாசுரத்திலே பட்டர் மகளாய் வானில் உள்ள மதியைப் போல ஒளிர்முகமுடைய வெள்ளி ஆபரணங்கள் அணிந்திருக்கும் சிறுமியாகிய நாங்கள் எம்பெருமானிடத்து சென்று வேண்டி அவர் கைங்கரியமும் பரமபத பிராப்தியும் அடைந்த செய்தியாய் பட்டர் பிரானாகிய பெரியாழ்வாரின் புதல்வி கோதை இயம்பிய சங்கப்பலகையேற்ற திருப்பாவையை தப்பாமல் தினமும் அனுசந்தித்து எம்பெருமானின் கிருபா கட்டாட்சத்தை பெற்று இகவாழ்விலும் பரவாழ்விலும் வேண்டியதெல்லாம் கிடைத்து இன்புரிவிரியாக என வாழ்த்தி பணிந்து முடிக்கிறார். இனி பாசுரத்தின் பொது அர்த்தமும் உள்ள விசேஷங்களும் பார்ப்போம். இதிலே முதலில் ஆண்டாள் கிடைத்திருக்கும் நாளை போற்றுகிறார், மாசத்தையும் போற்றுகிறார். மாசேஷு மார்கசிரிஷோகம் என்று கிருஷ்ண பகவான் கீதையில் கூறியது மார்கழி மாசத்திற்கு சிறப்பு. அந்த மார்கழி மாதம் கிடைத்திருக்கிறதுக்கு பெருமைப்படுகிறார். சிறுமீர்கள் நீராடப் போகலாம் வாருங்கள் என அழைக்கிறார். இங்கே நீராட்டம் என்பது வெளிப்படையாக குளிப்பதாக கொண்டாலும் பூர்வாச்சாரியர்கள் எம்பெருமான் பக்தி சாகரத்தில் முழுகுவதும் கிருபா சமுத்திரத்தில் நீந்துவதுமான முழுகும் நீராட்டமாக பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். இப்படி கூறும்போது சரி நாங்கள் வருகிறோம், என்ன செய்ய போகிறோம், அந்த பாவை நோன்பால் என்ன கிடைக்கும் என்று வினவ தன் மனதில் உள்ள திட்ட வரையை உள்ளங்கை நெல்லிக்கனை என உரைக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆண்டாள் உபாயம், உபேயம், எஜமானன் இவைகளை சாதிப்பதாக கூறுகிறார்கள். யாரை சரணடையப் போகிறோமோ அவனே உபாயம், யார் மோட்சம் கொடுக்க வல்லனோ அவனே உபாயம், பற்றப்பட வேண்டியவன், எதை அடைகிறோமோ அது உபேயம் பிராப்யம், யார் அடைவார்களோ அவர்கள் எஜமானர்கள். இங்கே உபாயமாக நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கூறியதால் நாராயணனை சரணடையப் போகிறோம் என்று கூறுகிறாள். நாராயணனே உபாயம் என்பது நிச்சயமாகிறது. அப்படி சரணடைந்து என்ன அடையப் போகிறோம் அல்லது என்ன கேட்கப் போகிறோம் என்பது பிராப்யம் அல்லது உபேயம். இங்கே பறை தர கேட்கப் போகிறோம். பறை என்பது எம்பெருமானுக்கு செய்யும் நித்திய கைங்கரியம், அதனால் மோட்சம். பரமபதத்திலும் அவன் கைங்கரியம் தொடர வழி. யார் அடைவார்கள்? நாம் எஜமானர்கள். நமக்கே பறை தருவான் என்று உரைத்தபடி அடியார்கள் எஜமானர்கள். இந்த கிரியைக்கு ஏன் நாராயணனை கேட்க வேண்டும்? வேறு யாரும் இல்லையா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாராயணனின் பரத்துவத்தை சொல்லி யார் நாராயணன், எப்படி சிறந்தவன் என்பதை 5 குறிப்பால் விளக்குகிறார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். 5 விசேஷங்களாச்சா? இனி பதார்த்தங்களோடும் முதியோரும் உரைத்த சிறப்பு பொருளை பார்க்கலாம். மார்கழி திங்கள் மாசானா மார்கசீரிஷோகம் என்று கண்ணன் கீதையில் உரைத்தபடி சிறந்த மாசமான மார்கழி மாசம் கிடைத்தது என்று மாசத்தை வாழ்த்துகிறார். மதி நிறைந்த நன்னாளால் கிருஷ்ண ரசானுபாவம் திருத்தகப்பனார் விளம்ப கேட்டு அதனால் மனம் பக்தியால் நிறைந்திருக்கிறது, அதனால் இந்நாள் நன்னாள் என கொள்ளலாம். மதி என்றால்
சந்திரனை குறிக்கும். திருநிறை செல்வி என்று சொல்வது போல் மதிநிறை, நிறைமதி, முழு சந்திரன் என கொண்டால் முழுமதி வைகரையிலே வானத்தில் காணும் தினமான பௌர்ணமி தினம் என கொள்ளலாம். காத்தியாயினி விரதம் பௌர்ணமியில்தான் தொடங்கப்படுகிறது. அதுபோல் பாவை நோன்பையும் பௌர்ணமியிலே தொடங்கினார் என கொள்ளலாம். சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். ஆயர்பாடி என்று சொன்னால் சீரும் சிறப்பும் உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே கண்ணன் உண்டு. அங்குள்ள சிறுமிகளெல்லாம் செல்வமுடையதாகத்தான் இருக்கிறார்கள் என்று ஆண்டாள் சாதிக்கிறார். ஏன் சிறுமிகளாயிருப்பதே ஒரு செல்வம் தானே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தது சிறுமிகள் தானே. அதனால் செல்வச் சிறுமீர்கள் என்று கூறுவதாக கொள்ளலாம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூறிய வேலை வைத்துக் கொண்டு கொடுந்தொழிலை செய்யும் நந்தகோபனுடைய குமரன் என்று கூறுகிறார். கூர்வேல் ஏன்? நந்தகோபன் கம்ச ராஜ்யத்தில் ஒரு விஸ்தீரணத்திற்கு அதிகாரி, தலைவன். அதனால் வேலை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லது கிருஷ்ணனை கொலை செய்ய முயற்சி நடக்கப்படுகிறது, தன் பொறுப்பில் உள்ளார், காப்பதற்காக கூர்வேல் வைத்துக் கொண்டிருக்கிறார் என கொள்ளலாம். எப்படி கொடுந்தொழிலனாகிறார்? எப்பாடுபட்டாவது கண்ணனை காக்க கூர்வேல் கொண்டு எதிரிகளை அடித்து காத்து கண்ணனை உபத்திரிக்க வந்தவளை கொன்று விரட்டி காக்க வேண்டியுள்ளதால் கொடுந்தொழிலாயிற்று. மற்றும் தன் நாயகனாய கிருஷ்ணனின் எதிரியான கம்சனை சொல்லை கேட்க வேண்டிய நிலை உள்ளதால் அவர் செய்வதெல்லாம் கொடுந்தொழிலாக ஆண்டாளுக்கு தோன்றியிருக்கலாம். மேலும் என்ன இருந்தாலும் நந்தகோபன் கம்சனுக்கு கீழ்தானே. ஆனால் ராஜாக்கு எதிரியாக ராஜா நினைக்கும் ஒன்றை அதற்கு எதிராக ஒருவனை காப்பதால், ராஜ துரோகம் செய்வதால் கண்ணனை காப்பது கொடுந்தொழில் என வஞ்ச பூழ்ச்செணியாகவும் குறிப்பிட்டிருக்கலாம். ஏர் அந்த கண்ணி யசோத இளம் சிங்கம். அழகுடைய கண்களை உடைய யசோதையின் இளம் சிம்மத்தை போன்றவன். இங்க கிருஷ்ணன் இளம் சிங்கமானால் சிங்கத்தை பெற்றவள் எப்படி இருக்க வேண்டும்? யசோதையும் கற்பில் சிங்கம் என்று கொள்ளலாம். இளையவன் ஆனால் எதிரிகளுக்கு சிங்கம் போன்றவன் என்றும் கொள்ளலாம். கார்மேனி, மழை தரும் மேகத்தை போல நிறமுடையவன் என்று, மேனி நிறமுடையவன் என்று அர்த்தம். மழைக்காரை போல் நிறமுடையவன் ஏன் சொல்லணும்? மழை தரும் மேகங்கள் யார் பயன் பெறுகிறார்கள் என்று தரம் திரிக்காது, பெய்து எல்லோருக்கும் பலனை எதிர்பாராது பூமியை செழிக்க வைக்கும் என்பதுதான். எம்பெருமான் அபேதேன எல்லோருக்கும் மோட்சமளிப்பவன், பக்தர்களுக்காகவே இருப்பவன், காப்பவன், முக்தி அளிப்பவன் என்பது தெளிவாகிறது. எம்பெருமானின் சௌலபியம் இதனால் கூறப்படுகிறது. செங்கண், செம்மையான தாமரை புஷ்பங்களைப் போல நிறமுடைய அழகிய கண்களை உடையவன். இதை செம்மை பிளஸ் கண் என்று எடுக்கலாம், செம்மையான கண் என்று எடுக்கலாம். எல்லாரையும் அபேதேன நோக்கும் கண்கள் என கொள்ளலாம். கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் என்றால் கதிரவன், மதி என்றால் சந்திரன். எப்படி சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இருப்பான் என்கிறீர்களா? ஒளி வீசு கதிரவனை போல பக்தர்கள் மீது மதி போன்ற குளிர் நோக்கம் கொண்டவன் என்று எடுக்கலாம். அதாவது அரக்கர்களுக்கு கதிரவனை போல சூடுள்ளவனாகவும் பக்தர்களுக்கு மதியை போன்ற குளிர் நோட்டம் கொண்டவனாகவும் எடுக்கலாம். காலையில் கதிர், இரவில் மதி. கதிரையும் மதியையும் சேர்த்து சொன்னதால் ராப்பகலாக பக்தர்களை பாதுகாத்தாலும் முகத்தில் ஒளி மாறாது இருக்கிறான் என கொள்ளலாம். மூன்றாவது, கதிரவனை பிரதிபலிக்கிறது சந்திரன். அதுபோல் ஒளிர்வதாயிருந்தாலும் குளிரானது தாயாரின் கருணையை பிரதிபலிக்கிறது முகம். உலக துன்பங்களில் உடன்று நெஞ்சம் சூடாக இருக்கும் பக்தர்களுக்கு குளிராளவன் என கொள்ளலாம். நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் ஒருவனே நமக்கு கைங்கரியத்தையும் மோட்சத்தையும் கொடுக்க வல்லவன். அது நமக்கே பறை தருவான். ஏன் நமக்கே பறை தருவான் என்று கூறியிருக்கிறார்? நமக்கே என்றும் வாக்கிற்கு நமக்கல்லாது யாருக்கு கொடுப்பான்? முன்னமே உறுதியளித்திருக்கிறான். எம்பெருமான் கூறிய பிரகாரம் நான் அவதரித்து உங்களுக்கு அவன் கருத்தை எடுத்து கூற வந்திருக்கிறேன். அப்படி செய்யும் பொழுது அவன் தராது எங்கே போவான் என்ற ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ஒரு சிறப்பு கருத்தாக அடியேனுக்கு தோன்றியது. ஏற்கனவே நாராயணனே இட்டாயிற்று, அது போதாது என்று ஒரு ஏகாரத்தை நமக்கே என்று மீட்டிருக்கிறார். இதை சொல் சந்தத்திற்காக வந்தது என்றும் கொள்ளலாம். அந்த நாராயணனே என்று தீர்க்கம், வெகு தீர்க்கம் கொடுப்பதற்கு பதிலாக அந்த ஏகாரத்தை சுருக்கி நமக்கேயில் சேர்த்தார் என்று கொண்டால் நாராயணன் ஒருவனே மோட்சமளிக்க வல்லவன் என்பதை அறுதியிட்டு கூறுவதாக கொள்ளலாம். நமக்கே என்பதன் மூலம் ஆண்டாள் முன்னோக்கி சுபப்பிராப்தி கண்டு நம் எல்லாருக்கும் பறை நிச்சயம் என்று கூறுவதாக கொள்ளலாம். அல்லங்கில் சிறுமிகளே, இதுவரை பக்தி ஒன்றும் செய்யாது சும்மா திரிந்து கொண்டும் பாண்டியும் தாயக்கட்டமும் விளையாடி கொண்டு பொழுதை கழித்து விட்டோமே, எப்படி மோட்சம் கிடைக்கும் என வருத்தப்படாதீர்கள். ஆச்சாரியனாக நான் இருக்கிறேன். எனக்கு எம்பெருமான் நிச்சயித்த சமயம் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன்.
என்னை பின்பற்றினால் உங்களுக்கும் சேர்த்து மோட்சம் கிடைக்கும் என்று கூறுவதாக கொள்ளலாம். நான்காவதாக, நாமெல்லாம் சிறுமிகளாக இருந்தாலும் நிறைய காலம் பக்தி செய்யாவிட்டாலும் அவன் அருளியபடி வாயினால் பாடி மனத்தினால் சென்று தூமலரிட்டு தொழுதால் மோட்சம் கிடைக்கும் என்று எம்பெருமானின் திட சித்தத்தை கூறுவதாக கொள்ளலாம். பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். பாரோர், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் வியந்து பாராட்டும் வண்ணம் அமைய போகும் இந்த பாவை நோன்பை நான் கூறியபடி செய்து படிந்து பின்பற்றி ஏலோர் வாருங்கள் என்று மரியாதை கூறுவது. எம் பாவாய், என்னோடொத்த பெண்களே. பாவை என்றால் பெண்ணு எடுக்கலாம். படிந்து ஏலோர் எம்பாவாய் என்பதில் பாவை நோன்பில் பாவை வைத்து பிரார்த்தி வணங்கி எழவாரீர் என்றும் கொள்ளலாம். ஆக முதல் பாசுரத்தின் வழி உபாயம், உபேயம், எஜமானன், நாராயணனோட பரத்வம் எல்லாவற்றையும் கூறினார். நாராயணன் ஒருவனே மோட்சம் தரவல்லவன். அவனை பணிந்து பறை தருமாறு வேண்டிக் கொண்டால் அவன் உறுதியளித்தபடி மோட்சம் கிடைக்கும். நீராடிவிட்டு இந்த மார்கழி பௌர்ணமியிலே பாவை நோன்பு நோற்கவாரீர் என ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் தன் வயசொத்த சிறுமிகளை அழைக்கிறார் ஆண்டாள். நாளை எப்படி என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை கூறுவார். அதை நாளை பார்க்கலாம். ஸ்ரீமத் கோதாயை நமஹ.